அமெரிக்காவை சேர்ந்த இந்த சைக்கோபேத் டாக்டர் ஒரு நோய் வந்தால் அதுக்கு மருந்து கொடுக்கறத விட தண்டனை கொடுக்கறது தான் பெட்டர் சொல்யூஷன்னு நம்பினார். வயிறு வலின்னு அவர்கிட்ட போனவருக்கு ரொம்ப ஃபோர்ஸாக தண்ணி வர ஒரு பைப் மேலே நிற்க வச்சு அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காரு. யார் அந்த டாக்டர்னு கேட்குறீங்களா? அந்த டாக்டரோட பேர் ஜான் கெலாக். எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல. வேர்ல்டு ஃபுல்லாக இன்றைக்கி ஃபேமஸாக இருக்க சீரியல் பிராண்ட் கெலாக்ஸோட கோஃபவுண்டர் தான் இவர். இவருக்கு உலகத்திலேயே பிடிக்காத விஷயம் ரெண்டு தான். ஒன்று செக்ஸ், இன்னொன்று மாஸ்டர்பேஷன். இந்த ரெண்டுத்தையும் அவர் எவ்வளோ வெறுத்தாதுன்னா, கல்யாணம் ஆனவங்க உடல் உறவில் ஈடுபடுறது கூட தப்புன்னு அவரும் அவரோட மனைவியும் கடைசி வரைக்கும் தனியாகவே இருந்ததாக சொல்கிறாங்க. இன்னைக்கு கெலாக்ஸ் ஒரு மல்டிநேஷ்னல் பிராண்ட். ஆனால் ஜான் கெலாக்ஸ் கண்டுபிடிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸுக்கும் இப்போ இருக்க கெலாக்ஸ் பிராண்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. டாக்டர் ஜான் கெலாக்ஸ் மாஸ்டர்பேட் பண்ணுறனால 39 வகையான டிசீஸ் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்பினாது. உண்மையிலேயே 39 வகையான டிசீஸ் வருமானு கேட்டால் அதை பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் அதை உங்கள் டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். இந்த நோ செக்ஸ் நோ மாஸ்டர்பேஷனை மைய கருத்தாக வச்சு பயாலஜிக்கல் லிவிங் மூமெண்ட் ஒன்று அவர் ஸ்டார்ட் பண்ணாது. இந்த மூமெண்ட்டோட மெயின் கொள்கை என்ன தெரியுமா? ஹெல்த்தியான டயட்டை ஃபாலோ பண்ணுறதும் செல்ஃப் ப்ளஷரை அவாய்ட் பண்ணுறதும் தான். இதை ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பா மாதிரி நடத்தினாது. இதுக்கு சான்டோரியம்னு பேரும் வச்சாது. இந்த சான்டோரியம் யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ் ஆனனால யூஎஸில் இருக்க வேறு சில டாக்டர்ஸும் டாக்டர் ஜான் கெலாக்ஸோட ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸை பிளைண்டாக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒருத்தங்க மாஸ்டர்பேட் பண்ணால் அவங்களுக்கு ப்ளஷர் கிடையாது, ஆனால் பெயின் தான் வரும்னு அவங்களோட மைண்ட் நம்பினா அப்புறம் யாருக்கும் மாஸ்டர்பேட் பண்ணவே தோணாதுன்னு அவர் நம்பினார். ஒரு உமனை மாஸ்டர்பேட் பண்ணக்கூடாதுன்னு அவரோட ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸை சர்க்கம்சைஸ் பண்ணுறது இல்லைனா கார்போலிக் ஆசிடை அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸில் யூஸ் பண்ணுறதை ட்ரீட்மெண்ட்டாக வச்சுருந்தாரு. இதே மென் அதே ப்ராப்ளமுக்காக அவரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் அவங்க ப்ரைவேட் பார்ட்ஸை ஸ்பெஷலாக ரெடி பண்ண ஒரு லாக்கை வச்சு க்ளோஸ் பண்ணுறது இல்லை சேரோட சேர்த்து கட்டி வைக்கிறது, இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போனால் சர்க்கம்சிஷன், அதுவும் எந்த விதமான அனஸ்தீஷியாவும் இல்லாமல் பண்ணுறது மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் வச்சுருந்தாரு. இவ்வளோ கொடூரமான ஒரு டாக்டர் கிட்ட யாராச்சும் வேணும்னே போவாங்களான்னு யோசிக்கிறீங்களா? அவரோட டைமில் டாக்டர் ஜான் கெலாக்ஸோட இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் அட்ராக்ட் ஆனாங்க. கிட்டத்தட்ட 1300க்கும் மேற்பட்ட பேஷண்ட்ஸை அவர் ஒரு வருஷமும் ட்ரீட் பண்ணதா சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ நேரம் பேசுனதுக்கும் கார்ன்ஃப்ளேக்ஸுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக சம்மந்தம் இருக்குது. டாக்டர் ஜான் கெலாக்ஸ் அவரோட சான்டோரத்தில் ஃபாலோ பண்ண ஒரு முக்கியமான பாயிண்ட் ஹெல்த்தி டயட். அந்த டைமில் அமெரிக்கன்ஸ் காலை உணவுக்கு மீட் இல்லை பேக்ட் ப்ராடக்ட்ஸ் இல்லை பொட்டேட்டோவை சாப்பிட்றத வழக்கமாக வச்சுருந்தாங்க. ஆனால் இதை டாக்டர் ஜான் கெலாக்ஸ் தீவிரமாக எதிர்த்தாரு. அதனால் அவரோட சான்டோரத்துக்கு வரவங்களுக்கு கொடுக்குற உணவு பிளாண்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறது ரொம்ப அவசியம்னு அவர் நினைச்சாரு. இதனால் உருவானது தான் இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ். நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் வாங்குற எந்த விதமான சீரியல்ஸ் மாதிரியும் இல்லாமல் சுகரே ஆட் பண்ணாத கார்ன்ஃப்ளேக்ஸை ஜான் கெலாக்ஸ் ப்ரமோட் பண்ணாரு. ஏன்னா சுகர் ஆட் பண்ண டேஸ்டியான சாப்பாடை சாப்பிட்டா மனுஷனோட பிரெயின் ஸ்லோ ஆகிடும்னு, பிரெயின் ஸ்லோ ஆனால் அது அவர் சின்னாக கன்சிடர் பண்ணுற மாஸ்டர்பேஷன் இல்லைனா செக்ஸை ப்ரமோட் பண்ணணுன்னு அவர் நம்பினார். அப்போ மார்க்கெட்டில் செல் பண்ணுற கெலாக்ஸ் எப்படி உருவாச்சுன்னு கேட்குறீங்களா? அது டாக்டர் ஜானோட தம்பி இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ்லேயே சுகரை சேர்த்து உருவாக்குனது. இன்னைக்கு கெலாக்ஸ் ஒரு $multi-million கம்பெனியாக இருக்குது. பட் தட் இஸ் அ ஸ்டோரி ஃபார் another day. இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோஸ்க்கு டீப் டைவ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.